வெல்கம் டு சிலோன் வாய்ஸ் செய்திகள். இது இலங்கையின் மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கோட்டபாய ஒப்புக்கொள்ளாவிட்டால் அடுத்த முடிவு தயார், அமைச்சர் பதிலடி. மன்னார் மாவட்ட விவசாயிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள அழைப்பு. கோட்டபாயவின் பேச்சு சிறுபிள்ளைத்தனமானது, வேலுக்குமார் சுட்டிக்காட்டு. கிழக்கு ஆளுநர் இனக்கலவரத்தை ஏற்படுத்த முனைகிறார், பகிரங்க குற்றச்சாட்டு. அழிவு ஏற்படுத்தும் நுண்ணுயிர்களை தடுத்து நிறுத்துங்கள், அனுரகுமார திசாநாயக்க. இயலாமையின் உச்சத்தில் இலங்கை அரசாங்கம், வெளிப்படையாக கூறிய செல்வம் அடைக்கலநாதன். தமிழர்களுக்கு கிடைக்குமா தனி ஈழம், தென்னிலங்கையில் ஆதரவு குரல். நாட்டை ஆள்வது அரசாங்கமா, அரசாங்கத்திடம் கேள்வி. இனி விரிவான செய்திகள். மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த 174 கமக்கார அமைப்புகளை உள்ளடக்கிய மன்னார் மாவட்ட விவசாய சம்மேளனத்தினர் நாளை காலை 10 மணிக்கு மாபெரும் போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளனர். இந்நிலையில் அனைத்து விவசாயிகளும் குறித்த போராட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் அழைப்பு விடுத்துள்ளார். குறித்த போராட்டமானது மன்னார் உயிலங்குளம் கமநல சேவை திணைக்களத்தின் முன்பாக இடம்பெறவுள்ளது. தற்போது காலப்போக்கு எச்சரிக்கை ஆரம்பமாகியுள்ளது. அரசின் திட்டமிடாத நடவடிக்கை காரணமாக இந்த நாட்டில் பாரிய உர தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்த அரசு உடனடியாக விவசாயிகளுக்கு உரத்தை வழங்குமாறு கோரி நடைபெறவுள்ள இந்த போராட்டத்துக்கு அனைத்து விவசாயிகளும் கலந்து கொண்டு ஆதரவு வழங்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழர்களுக்கு தனி ஈழம் வழங்க வேண்டும் என்கிறார் புதிய இடதுசாரி முன்னணியின் தலைவர் விக்ரமபாகு கருணாரத்ன. இலங்கையின் வளங்கள் மற்றும் நிலங்கள் பல்வேறு நாடுகளுக்கு இலவசமாக வழங்கப்பட்டால் இந்த நாட்டில் பிறந்த தமிழ் மக்களுக்கு ஏன் அவர்களுடைய ஈழத்துக்கான உரிமை வழங்கக்கூடாது என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்ட அவர், கொழும்பு துறைமுக நகரத்தை சீனாவுக்கும் திருகோணமலையில் உள்ள எண்ணெய் களஞ்சியங்களை இந்தியாவுக்கும் கெரோலைப்பட்டிய மின் நிலையத்தை அமெரிக்காவுக்கும் என வளங்களை வழங்கினால் தமிழ் மக்களுக்கு அவர்கள் விரும்புகின்ற ஈழத்தை வழங்குவது மிகவும் நியாயமானதாக இருக்கிறது. பொது வாக்கெடுப்பு ஒன்றின் மூலம் தமிழர்களுக்கு ஈழம் வழங்கப்பட வேண்டும், அது சர்வதேச அங்கீகாரத்துக்கு வழி ஏற்படுத்தும் என்று விக்ரமபாகு கருணாரத்ன மேலும் தெரிவித்துள்ளார். அத்தோடு தமது ஈழ மண்ணிக்காக வடக்கில் தமிழ் இளைஞர்களால் தொடங்கப்பட்ட போராட்டம் மேற்கத்திய உலகத்தால் பயங்கரவாதிகள் என்று முத்திரை குத்தப்பட்டு ஒடுக்கப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையின் அரசு தலைவர் கோட்டபாய ராஜபக்ஷவின் பேச்சு சிறுபிள்ளைத்தனமாக உள்ளதென்கிறார் கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார். அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டம் நேற்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் ஏற்பாட்டில் ராகலை நகரில் இடம்பெற்றது. ராகலை உடுப்புசலாவ பிரதான வீதியில் போராட்டம் ஆரம்பமாகி ஊர்வலமாக ராகலை முருகன் ஆலயம் வரை சென்றடைந்து அங்கு ஆலயத்துக்கு முன்பாக கூட்டம் ஒன்று நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் பங்கேற்றதன் பின்னர் செய்தியாளர்கள் மத்தியில் பேசும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் பேசிய அவர், அரசு தலைவர் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைப்பது எனது பொறுப்பல்ல என்று சொல்லுகிறார். அப்படியானால் நான் அவரை பார்த்து கேட்க விரும்புகின்றேன், எதற்காக அரிசி விலை, சீனி விலை உட்பட அத்தியாவசிய பொருட்களுக்கு விலை குறைப்பு வர்த்தமானி அறிவித்தலை ஏன் வெளியிட்டீர்கள் என்று. அப்படியானால் அது வெறும் கண்துடைப்பா, மக்களை ஏமாற்றுகின்ற செயலா, அல்லது மக்கள் கூறினார்களா வர்த்தமானி அறிவித்தலை வெளியிடும்படி? எல்லாம் நீங்களே செய்துவிட்டு கடைசியாக சிறுபிள்ளைத்தனமாக இவ்வாறு கூறுவது எந்த வகையில் பொருத்தமானது என்று வேலுக்குமார் கருத்து வெளியிட்டுள்ளார். கெரவலப்பட்டிய மின் நிலையத்தின் ஒரு பகுதியை அமெரிக்காவுக்கு வழங்குவது தொடர்பான உடன்படிக்கை குறித்து பேசுவதற்கு ஜனாதிபதி ஒப்புக்கொள்ளாவிட்டால் மக்களிடம் நேரடியாக சென்று பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். கெரவலப்பட்டி மின் நிலையத்தின் ஒரு பகுதியை அமெரிக்காவுக்கு வழங்குவது தொடர்பான உடன்படிக்கை குறித்து ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் வழங்கிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து பேசிய அவர், கெரவலப்பட்டி மின் நிலையத்தின் ஒரு பகுதியை அமெரிக்காவுக்கு வழங்குவது தொடர்பான உடன்படிக்கை குறித்து பேசுவதற்கு ஜனாதிபதியை வற்புறுத்தப் போவதில்லை. இந்த பேச்சுவார்த்தைக்கு ஜனாதிபதி ஒப்புக்கொள்ளாவிட்டால் மக்களிடம் நேரடியாக சென்று பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கின்றோம். இவ்வொப்பந்தம் குறித்த தீர்மானம் அரசியல் தலைமைகளின் நிலைப்பாட்டுக்கு அமைய எடுக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதேவேளை கெரவலப்பட்டிய மின் நிலையத்தின் 40% பங்கை அமெரிக்கா நிறுவனத்துக்கு வழங்கும் ஒப்பந்தம் தொடர்பாக கலந்துரையாடுவதற்கு குறித்த பங்காளி கட்சிகளால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை முன்னர் ஜனாதிபதி நிராகரித்திருந்தார் என்பதோடு பிரதமர் மற்றும் நிதி அமைச்சருடன் பேசுமாறும் தெரிவித்திருந்தார் என்பது சுட்டிக்காட்டத்தக்கது. இதற்கிடையில் குறித்த ஒப்பந்தத்தை தொடர்ந்தும் எதிர்ப்பதாக தெரிவித்து வருகின்ற ஆளும் தரப்பு பங்காளி கட்சி தலைவர்கள் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் நேற்று இந்த விடயம் தொடர்பாக கூடி கலந்துரையாடியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
கிழக்கின் ஆளுநர் அனுராதா ஜகம்பத் பல்லினத்துக்கான ஆளுநராக இல்லாமல் தனிப்பட்ட ஒரு இனத்தின் ஆளுநராகவே செயல்படுகின்றார். அவர் பெரும்பான்மை மக்களை எமது மக்களின் நிலங்கள், மேய்ச்சல் தரைகள் போன்றவற்றில் குடியமர்த்தி இனக்கலவரத்தை ஏற்படுத்த முனைகிறார் என்கிறார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன். மட்டக்களப்பு வாகரை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட காரமுனை காணி பிரச்சினை தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், அவர் 3 விடயங்கள் செய்து கொண்டிருக்கின்றார். ஒன்று, பெரும்பான்மை மக்களை, எமது மக்களின் நிலங்களை குடியமர்த்தி இனக்கலவரத்தை ஏற்படுத்த முனைகிறார். இரண்டாவது, தமிழ் பேசும் உயர் அதிகாரிகள் ஓய்வு பெற்று செல்கின்ற போது அந்த உயர் நிர்வாகங்களில் சிங்களவரை நியமிக்கின்றார். மூன்றாவது, ஒழுங்கான முறையில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற உள்ளூராட்சி சபைகளை கலைப்பதற்காக தங்கள் அடிவரடிகளை இங்கு அனுப்பி அந்த சபைகளை குழப்பிக் கொண்டிருக்கின்றார். இவற்றையே அவர் செவ்வனையை செய்து கொண்டிருக்கின்றார். நாங்கள் விழிப்பாக இல்லாதுவிட்டால் எங்கள் வீட்டு கதவுகளும் குடியேறுவதற்கு தட்டப்படும் நிலையை உருவாக்கும். விழிப்புடன் அனைவரும் ஒன்று சேர்ந்து போராடுவதன் மூலம் நாங்கள் எங்கள் உரிமையை பாதுகாக்க முடியும். நாங்கள் யாருக்கும் எதிரிகள் அல்ல. எமது மண்ணை பாதுகாப்பதற்காகவே நாங்கள் கஷ்டப்படுகின்றோம். ஓர் 2 பட்டால் கூத்தாடிகளுக்கு கொண்டாட்டம் என்பது போல நாங்கள் எங்களுக்குள் பிளவுபட்டால் கூத்தாடிகள் கூரையை பிரித்துக் கொண்டு இங்கு குடியேறுவதற்கு வருவார்கள். எனவே இந்த விடயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். அழிவை ஏற்படுத்தும் நுண்ணுயிர்கள் அடங்கியுள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்ட சேதனை பசலை சீனா பலவந்தமாக இலங்கைக்கு வழங்க முயற்சிப்பதாக மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க குற்றம் சுமத்தியுள்ளார். சீனாவின் நிறுவனம் மேற்கொள்கின்ற இந்த முயற்சிகளை தடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமையகத்தில் நேற்று நடத்திய சிறப்பு செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். சீன நிறுவனத்தின் சேதனை பசலையை ஏற்றிய கப்பலை இலங்கைக்குள் பிரவேசிக்க அனுமதிக்க வேண்டாம் என துறைமுக அதிகார சபையின் துறைமுக பொறுப்பு அதிகாரிக்கு கமத்தொழில் அமைச்சின் பணிப்பாளர் அறிவித்துள்ளார். கமத்தொழில் அமைச்சின் பணிப்பாளர் எடுத்துள்ள இந்த தீர்மானத்தை திரும்பப் பெற நடவடிக்கை எடுக்கக்கூடாது. கமத்தொழிலுக்கு உழவர்களின் வாழ்க்கைக்கும் ஆட்சியாளர்கள் செய்து வருகின்ற அழிவான வேலை திட்டங்கள் போதுமானது. அழிவை ஏற்படுத்தக்கூடிய நுண்ணுயிர்கள் இலங்கைக்குள் வருவதனூடாக நாட்டின் முழு தாவர கட்டமைப்பும் குறிப்பிடத்தக்க அளவு வீழ்ச்சியடைய வாய்ப்புள்ளது என்றும் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அதேவேளை இலங்கை தாவரங்களை தனிமைப்படுத்தும் சேவையினை நடத்தி பரிசோதனைக்கு பதிலாக 3வது தரப்பின் பரிசோதனையை நடத்த இணங்குமாறு குறித்த சீன நிறுவனம் யோசனை முன்வைத்துள்ளது. அத்துடன் சீன நிறுவனத்துக்காக கடனுறுதி கடிதத்தை வழங்குவதற்கு தடை விதித்து கொழும்பு வணிக மேல் நீதிமன்றம் நேற்று உத்தரவொன்றையும் பிறப்பித்தது. அரசாங்கம் தனது இயலாமையின் உச்சமாக ஊடகத்துறையினர் மீது அழுத்தத்தினை பிரயோகிப்பதானது ஜனநாயகத்தின் மீதான சந்தேகத்தினை எழுப்புகிறது என கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் ஊடகவியலாளர் நவரத்தினம் கபிலநாத் மற்றும் அட்டாலஜனியை சேர்ந்த UL மஃப்ரூக் ஆகியோர் பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினரால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார். குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவித்துள்ளதாவது, அண்மை காலமாக வடக்கு கிழக்கு உட்பட இலங்கையின் அனைத்து பகுதிகளிலும் ஊடகத்துறையினரை அச்சுறுத்தும் வகையில் அரசாங்கம் செயல்பட்டு வருகிறது. தனது புலனாய்வாளர்களை வைத்து மக்களுக்காக குரல் கொடுத்து தம்மாலான பணிகளை செய்து வருகின்ற ஊடகத்துறையினரை உள ரீதியாக தாக்கத்துக்குள்ளாக்கும் செயற்பாட்டினை முன்னெடுத்துள்ள அரசாங்கம் அதற்காக பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவை பயன்படுத்தி வருகிறது. வவுனியா மாவட்டத்தில் ஊடகத்துறையில் நீண்ட காலமாக செயல்பட்டு வருகின்ற சிரேஷ்ட ஊடகவியலாளர் கபிலநாத் ஊடகப் பணிக்கு அப்பால் தமிழ் மக்களின் தொல்லியல் தொடர்பான தேடல் கொண்ட ஒருவராகவும் மக்களின் வறுமையை போக்க பல்வேறு உதவிகளை வழங்கி வருகின்றவராக அறியப்பட்டவர். இவ்வாறு சமூக சிந்தனை கொண்ட ஊடகத்துறை சார்ந்தவர்களை தொடர்ந்தும் அச்சுறுத்தும் வகையில் பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதை எக்காரணம் கொண்டும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இலங்கையில் நடந்த ஊடகத்துறையினர் மீதான ஊடக நிறுவனங்கள் மீதான தாக்குதல் மற்றும் அநீதிக்கு இதுவரை பொறுப்பு கூற முடியாத அரச ஊடகத்துறையினரை மௌனிக்க செய்யும் செயற்பாட்டையே தொடர்ந்தும் முன்னெடுத்து வருகிறது என்று அதில் கூறப்பட்டுள்ளது. நாட்டை ஆட்சி செய்வது அரசாங்கமா அல்லது சதி கும்பலா என்ற சந்தேகம் வலுப்பெற்றுள்ளது என்று ஒன்றிணைந்த பிரஜைகள் கூட்டமைப்பின் ஒரு இணைப்பாளர் சமீர பெரேரா தெரிவித்துள்ளார். கொழும்பு மாவட்டத்தில் பொதுமக்களுக்கு சொந்தமான காணிகளை அரசாங்கத்தின் பிரதிநிதிகளால் அபகரிக்கப்படுகின்றன. இருப்பினும் தற்போது வரை அதற்கு எதிராக எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. மக்களின் காணிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார்.
தொடர்ந்தும் அவர் கருத்து வெளியிடுகையில் அரசு தலைவர் தேர்தலில் களமிறங்கியதன் பின்னர் கோட்டாபய ராஜபக்சேவினால் அடிக்கடி கூறப்பட்ட வாசகமாக ஓரே நாடு ஓரே சட்டம் என்ற வசனம் காணப்பட்டது. ஆனால் தற்போது கொழும்பு உள்ளடங்களாக நாட்டின் பல்வேறு பிரதேசங்களிலும் நில அபகரிப்பில் ஈடுபடுகின்றவர்களுக்கு ஒரு சட்டமும் ஏனைய சாதாரண மக்களுக்கு பிரிதொரு சட்டமும் பிரயோகிக்கப்படுவதை அவதானிக்க முடிகிறது. குறிப்பாக கொழும்பு மாவட்டத்தில் உள்ள நிலங்கள் யாரால் எவ்வாறு அபகரிக்கப்பட்டு வருகின்றன என்பது குறித்த ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் அரசியல்வாதி ஒருவர் மீது இதனுடன் தொடர்புடைய தீவிர குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இதேவேளை இவ்வாறு நில அபகரிப்பில் ஈடுபடுவோருக்கு கொழும்பு தெற்கு காவல்துறையினர் உதவிகளை வழங்குகின்றனரா என்ற வலுவான சந்தேகமும் ஏற்பட்டுள்ளது. ஏனென்றால் இந்த காவல்துறை அதிகாரிகள் நில அபகரிப்பு சம்பவங்களுடன் தொடர்பு பட்டிருக்கக்கூடிய நபர்களுடன் நட்சத்திர ஹோட்டலுக்கு சென்று உணவருந்தி களியாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். ஒருபுறம் கொழும்பிலும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களிலும் உள்ள தேசிய சொத்துக்கள் மற்றும் பெருமதி வாய்ந்த சொத்துக்கள் அரசாங்கத்தினால் சீனா, இந்தியா மற்றும் அமெரிக்கா உள்ளிட்ட ஏனைய நாடுகளுக்கும் தனியார் நிறுவனங்களுக்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. மறுபுறம் அரசாங்கத்தின் பிரதிநிதிகளால் சாதாரண பொதுமக்களுக்கு சொந்தமான காணிகள் சட்டவிரோதமான முறையில் அபகரிக்கப்படுகின்றன. இருப்பினும் இத்தகைய சம்பவங்கள் தொடர்பில் உரியவாறான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இது எமக்கு பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்துகின்றது. நாட்டு மக்களுக்கு சொந்தமான காணிகளை பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ள நிலையில் நாட்டை ஆட்சி செய்வது அரசாங்கமா அல்லது சதி கும்பலா என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.